அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ராட்சசன். டக்குன்னு பார்த்தலாமா? ஏன்னா இது பயங்கர த்ரில்லரான படம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆனால் மறந்துருப்போம்ல கதையை. திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். செம்மையான ஒரு இந்த படத்தை பார்க்குற எல்லாத்துக்குமே அதில் வர இசை டக்குன்னு ஒரு பயம், கடைசி வரலும் அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இருந்துச்சு. ஓகேங்க. ஏன் அதுதான் இந்த படத்தோட மெயின் இதே வில்லன். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு ஒவ்வொன்றும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு விஸ்தார், அதான் அருண். அந்த படத்தில் கேரக்டர் அருண். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் ஆக முடியல. சூழ்நிலை காரணமாக வந்து போலீஸ் ஆயிடுறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு க்ரூரலான ஒரு இது வருது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து கேர்ள்ஸ் வந்து முக்கியமாக பள்ளி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வராங்க. அப்புறம் இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் தடயமே இல்லாமல் அந்த கொலைகாரம் வந்து கொலை பண்ணிட்டு போகிறான். அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஒரு பேட்டர்ன், சீரியல் பேட்டர்ன், அதாவது சீரியல் கில்லர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதுவும் கரெக்டாக ஸ்கூல் கேர்ள்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி கொலைகாரம் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடாரு. அப்புறம் தான் கண்டுபிடிக்க அது சைக்கோ கில்லர் அப்படின்னு. அது ஏன் வந்து ஒரு சைக்கோ ஆனது, எதனால் சைக்கோ வந்து வில்லன் ஆனால் ஏன் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் கேர்ள்ஸையே டார்கெட் பண்ணி கொள்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குது. அந்த வில்லன் பேர் வந்து கிறிஸ்டோஃபர் அந்த படத்தில். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது அந்த கிறிஸ்டோஃபர் வந்து அவருடைய முகம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு 12th படிக்கிற பசங்க, 11th படிக்கிற பசங்களுக்கு 16 வயசு 17 வயசு பசங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் ஒரு வயதான தோற்றமாக இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹார்மோன் சேஞ்சஸ். அவங்க உடல் ரீதியாக அப்படி இருக்கிறாங்க. ஸோ அந்த பையனை யாருமே ஸ்கூலில் ஏற்றுக்கல. ஏன்னா வந்து இந்த கிறிஸ்டோஃபர் மூஞ்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக, ஒரு மாதிரி வயசான தோற்றம், ஒரு நார்மலாக இல்லை. யாருமே அவனை பக்கத்தில் உட்கார வைக்கல, யாருமே அவங்ககிட்ட பேசல. எல்லோரும் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்கண்டா அவன் மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி. அதுலேயே ரொம்ப அந்த வில்லன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அல்லவா. அந்த சமயத்தில் ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் நல்லா பழகுது, ஃப்ரெண்ட்லியாக பழகுது. பக்கத்தில் உட்கார வச்சுக்குது, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து சோஃபி. அப்புறம் என்ன ஆயிருந்தா, இப்படி ஸ்கூல் டேஸ் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து கிறிஸ்டோஃபர் சோஃபிட்ட வந்து ஒரு நாள் வந்து லவ்வை சொல்லிடுறான். ஆனால் சோஃபி வந்து ஏற்றுக்கலை. நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் வந்து கிறிஸ்டோஃபர் கெஞ்சினான், என்கிட்ட பாசமாக இருக்குது என்னுடைய அம்மா மேரியும் நீ மட்டும்தான், வேறு யாருமே என்னை ஏற்றுக்கல, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் எனக்கு பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். அப்புறம் சோஃபிக்கு வந்து ஒரு கட்டத்தில் கோவம் வந்து லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து அவன் முன்னாடி போடுறான். ஹார்மோன்ஸ், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா, இந்த புக்கெல்லாம் எடுத்து நல்லா படி, என்னை சொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்லி சோஃபி சத்தம் போடுறா. அப்பவும் தொந்தரவு பணங்காட்டி சோஃபி சொல்லிடுறா, நீ வந்து உனக்கு வந்து ஆண்மையே கிடையாது, உனக்கு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, உன்னை கல்யாணமெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சோஃபி வந்து கோவமாக சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோஃபர் வீட்டுக்கு போய் அழுகுறான். அவனுடைய ஃபேஸை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சத்தம் போடுறான், அழுகுறான். அப்புறம் ஸ்கூல்லேயும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அதனால் தாங்கவே முடியல. அவங்க அம்மாட்ட சொல்லி அழுகும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சோஃபி பார்க்குறாங்க. சோஃபி வந்து சாரி ஆண்டி, நான் தெரியாமல் நேற்று கோவமாக வந்து கிறிஸ்டோஃபர்கிட்ட பேசிட்டேன், சாரின்னு சொல்கிறான். ஆனால் அதை கூட அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிறிஸ்டோஃபரோட அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணை கொன்றாங்க. இதுதான் பாஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப இதே மாதிரி ஸ்கூல் பொண்ணுங்களே டார்கெட் பண்ணி யார் கொள்றான்னா கிறிஸ்டோஃபர் தான் கொள்கிறான். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேரி தான் கொள்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் கடைசியில் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதாவது மேரியோட ஃபேஸும் கிறிஸ்டோஃபர் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மேரி வந்து லேடி, லாங் ஹேர் இருக்கும். கிறிஸ்டோஃபருக்கு ஹேர்லாம் இருக்காது. ஸோ கிறிஸ்டோஃபர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க அம்மா வேஷத்தில் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸில் டார்கெட் பண்ணி கொள்ளுவான். எப்படி அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. என்ன அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு வந்து மேஜிக் ஷோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ மேரி தான் வந்து கிறிஸ்டோஃபருக்கு கற்றுக் கொடுத்துருப்பா. ஸோ அவங்க மெயினாக வந்து கிறிஸ்டோஃபர் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் ஒரு ஃபேமஸான ஒரு மேஜிக் ஷோ நடத்துகிறவங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல் டார்கெட் பண்ணி பெரிய ஸ்கூலுக்குலாம் போய் மேஜிக் ஷோ நடத்தும்போது ஏதோ ஒரு பொண்ணை ஸ்டேஜுக்கு வர வச்சு மேஜிக் ஷோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அந்த பொண்ணை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணி கடத்திட்டு வந்து கொடூரமாக கொல்றது.
ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டது சோஃபியை, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு கொண்டுகிட்டே வரான் யார், கிறிஸ்டோஃபர். ஆனால் யார் வேஷத்தில், மேரி வேஷத்தில். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து போலீஸ் வந்து எங்கள் ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி லேடி தான் கொண்டுட்டு வரான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வந்து லேடி டிஃப்ரெண்ட்டாக யாராச்சும் லேடி இருக்காங்கன்னு பார்த்து டார்கெட் பண்ணாங்க. கடைசியில் தான் அருண் கண்டுபிடிப்பார் அது லேடி கிடையாது, மேரியோட பையன் கிறிஸ்டோஃபர் தான். அது எப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் தெரியும் கிறிஸ்டோஃபருக்கு 6 விரல் இருக்கும், ஆனால் மேரிக்கு 5 விரல் தான் இருக்கும். ஸோ அந்த சைக்கோ கில்லருக்கு வந்து 6 விரல்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னா அது மேரி கிடையாது, மேரியோட பையன் கிறிஸ்டோஃபர். கடைசியில் வந்து அந்த சைக்கோ கில்லர் கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸு. இது பார்க்கும்போது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அருண் ஒவ்வொன்றையும் அவ்வளோ சீரியஸாக ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பார் போலீஸ் வேலையில். ஏன்னா அவருடைய எய்ம் வந்து டிரெக்டர் ஆகணும். ஆனால் இந்த கேஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அவ்வளோ இதாக வந்து இந்த படம் ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து அவருடைய நடிப்பு. அது மட்டும் இல்லாமல் இசை, அந்த மியூசிக் வந்து அது மட்டும் இல்லை, மெயின் கிறிஸ்டோஃபர் அந்த வில்லன். அவங்க இன்னும் அந்த ஃபேஸ்லாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குங்க. இன்னும் அந்த ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பயமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி இந்த படம் நான் மறந்துட்டேன், திரும்ப ஒருக்க போய் பார்த்தேன். அந்த அந்த வில்லனோட ஃபேஸு, கிறிஸ்டோஃபர் ஃபேஸு, அதுக்கப்புறம் அந்த இசை வரும். அந்த அந்த இசையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பயம், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ எவ்வளோ த்ரில்லிங்கான படம் வந்தாலும் அந்த ராட்சசன் படம் மாதிரி எதுவுமே இருக்காது. கடைசியில் ஒரு பொண்ணை காப்பாற்றிடுவாங்க. அந்த பொண்ணு கடைசியில் அந்த வில்லனை பிடிக்கிற சமயத்தில் கூட ஒரு பொண்ணு டேஞ்சரில் இருக்கும், விஷ்ணு சார் வந்து காப்பாற்றிடுவார். ஓகேங்க, இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.